தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனிய நாட்டில் நடந்த ஏதாவது ஆச்சரியப்படுத்தக்கூடிய செய்தி இருந்தால் சொல்லுங்கள் என்று நபித்தோழர்களிடத்தில் கேட்டபோது ஒரு நபித்தோழர் சொன்னார், இறை தூதரே, ஒரு வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய தோளில் தண்ணீர் பாத்திரங்களை சுமந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது அங்கிருந்த வாலிபர்கள் அந்த தண்ணீர் பாத்திரத்தை அந்த பெண்ணை இழிவுபடுத்துவதற்காக தட்டிவிட்டு அந்த பெண்ணையும் கீழே தள்ளிவிட்டார்கள். கால் வழிக்கு அந்த பெண் கீழே விழுந்தவள் எழுந்து ஒரு வார்த்தை சொன்னால், இறை தூதரே, அது எங்களை ஆச்சரியப்படுத்தியது. என்னை அநீதம் செய்தவனே, நாளை மறுமை என்ற ஒரு நாள் வரும், இறைவன் சிம்மாசனத்தை அமைப்பான். முதலாவர் முதல் இறுதியான மனிதர் வரை எல்லோரைகளையும் ஒன்று கூட்டுவான். நாவுகள் சீலிடப்பட்டு கரங்கள் தோள்கள் பேசும். அந்த நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் என்னுடைய சிம்மாசனம் இருக்கும் போது உனக்கும் எனக்கும் நடந்த இந்த அநீதி அங்கே பேசப்படும். அப்போது பார்த்துக் கொள்கிறேன் உன்னை என்று சொன்னாள். அந்த செய்தி என்னை ஆச்சரியப்படுத்தியது. இறைத்தூதர் சொன்னார்கள், அந்த பெண் உண்மையைத்தான் சொன்னாள். பலமில்லாத அந்த பெண் பலமுள்ள மக்கள் இருக்கும்போது இரக்கம் காட்டப்படாமல் இருக்கும்போது இறைவன் எப்படி அந்த சமூகத்திற்கு இரக்கம் காட்டுவான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதியின் குரலை சொன்னார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு பல அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த பூமி முழுக்க நீதியால் நடக்கப்பட்டால், அது இறை மறுப்பாளர்கள் ஆட்சி செய்யப்பட்டால் கூட அந்த பூமி நடக்கும், அந்த பூமி இயங்கும். ஆனால் பூமி முழுக்க அநீதம் மேலோங்கிவிட்டால் அதை ஆட்சி செய்பவர்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் இறைவன் ஒருபோதும் அந்த சமூகத்தை வழிநடத்த விடமாட்டான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைக்கு விளக்கமாக பல அறிஞர்கள்